எல்லாமே மாயம். உண்மைங்கிறது ஒன்று எல்லாம் இதை பார்த்தாலும் மாயம் தான். என்ன நான் நிற்க போகிறோம்னா உலகத்தில் இருக்க போகிறது இல்லையே, அப்போ அது மாயம் தான். ஒரு விளையாட்டு, ஏதோ ஒரு விளையாட்டை ஒரு இந்த இது மாதிரி இந்த சினிமாவில் குத்து போடுறாங்க, போட்டு போயிடுறாங்க, அதோட தான் முடிஞ்சு. அன்றைய விளையாட்டு முடிஞ்சு. அதுபோல் தான் அந்த அன்றைக்கி நாங்கள் ஒரு கூத்தை போட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு போயிருக்கோம். போனால் கூட மாயம்தான். ஆளே மாயமாக போயிட்டார், மயங்கிட்டார், மயக்க மாட்டேங்கிறார். மூத்தானே போச்சு, அவ்வளோதான். மூத்துக்குள்ளே உடல் தானே இருக்கிறதுக்குள்ளே இல்லையே, இரும்பு பொருள் இல்லையே. இரும்பாக இருந்தாலும் இல்லாமல் போகும், எல்லா பொருளும் இல்லாமல் போகும். எல்லாமே மாயம் தான். உடல் மறைந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மால அந்த சிந்தனைகள் உடல் மறைந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மால அந்த மாயான சிந்தனைகள் இருக்குங்களோ இருக்குதான். இங்கே என்னென்ன நீங்கள் பழைய கூட போகிறீங்களோ அவ்வளோ அங்கே இருக்கும். இங்கே பழகிறது தானே வந்துடுது. இங்கே பழைய கூட போகிறத நல்லதாக இருந்தால் நல்லதாக இருந்துச்சு, கெட்டதாக இருந்தால் கெட்டதாக இருக்கு. அதனால் இங்கே பழகிறத நல்லா பழகிட்டு இருக்கீங்க. நல்ல நல்ல விஷயங்களை பேசி நல்ல விஷயங்களோட கலந்து பொறாமை தற்பெருமை அது இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நல்லா நடந்து கொண்டால் அவங்க அந்த பொண்ணு நல்லதாக தான் இருக்கும். அல்லாஹ் பொருத்தமாக நடக்கணும். அல்லாஹ் பொருத்தமாக நடக்குதுன்னா உங்கள் உள்ளத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். ரோட்டில் ஒரு நாய் ஓடுது, சும்மா போட்டு நாங்கள் அடிக்கிறேன்னா அதுக்காக தானே. இப்போ ஏன் அடித்தது? தேவையில்லாமல் அடித்தோம் நாங்கள். இந்த மாதிரியான பாவங்கள் செய்யக்கூடாது. பாவங்கள் நிறைய இருக்குது, எல்லா பாவங்களையும் விட்டு நாங்கள் நீங்கி கொள்வோம். மனுஷ வாழ்க்கையே மயக்கம் தான். அவனுக்கு ஒரு தூக்கத்தை தந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கனவை கட்டுப்படுத்து இப்படி ஒன்றா அங்கே இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இல்லாட்டி அந்த நேரத்தில் ஒரு இது கனவு வர தேவையில்லையே. கனவுல நடக்கிற தண்டனைகள் இருக்குது, கனவுலேயே தண்டனைகள் கொடுக்கக்கூடியது தானே. அது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் அது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று ஆதரவு. இங்கே இருந்து இதை நாங்கள் படிச்சுக்கிட்டு அங்கே போகணும். அதை படிச்சும் கூட தெரியாமல் தானே இருக்காங்க. கணவர் காண்றாங்க, செய்கிறாங்க எல்லாமே இருக்குது. இருந்தும் கூட அதை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்லைங்க மனுஷன். இப்படி கனவு இருக்குது, இது மாதிரி தானே அந்த உலகங்களை கூட சிந்திக்கிறது இல்லையா? மயக்கமாக மனிதனே மயக்கத்தில் தான் இருக்கிறான். மயக்கத்தில் தான் இருக்கிறான். சிந்தனைகளும் மயக்கம் தானே நடக்கு. சிந்தனைகள் எல்லாமே நடக்குதா? ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க. ஆகாய தாமரைன்னா ஆகாயத்தில் தாமரை இருக்கிற மாதிரி நான் நினச்சி கொடுக்குறேன். அங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாம் மயக்கம்தான், மயக்கமான. நாங்கள் இதே தான் நினைக்கிறோமே, எல்லாமே அந்த மாதிரி தான். நல்லதாக செயல்படுற நேரத்தில் நன்மையாக காட்டிக்கொண்டு உண்டு பண்ணும். தீமையை செய்கிற நேரத்தில் அது கிடையாது. நல்ல ஒரு நூலை எழுதி மனிதர்களுக்கு அதை விளங்கக்கூடிய அளவுக்கு அதை வச்சுருந்தா அவங்களுக்கு அது நன்மையாக இருக்கும். கூடிய மோசமான நூல்களை எழுதி மக்களை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டான்னு சொன்னால் அது அவனுக்கு ஒரு கெடுதியாக இருக்குது.
மாய உலகம். மயக்க உலகம் இல்லை, மாய உலகம். உயிர் மேலே இருக்குமா, உலகம் கீழே இருக்கும். மேலே போகணும்னு பார்த்தோம், அது கூடாது. இந்த ஆசை கீழுக்கே எடுத்து கொண்டு இருக்கும். மாய கீழே இருக்கும், உயிர் மேலே இருக்கும். அகரத்தில் அப்படித்தான் இருக்குது. அகரத்தை நீங்கள் எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஊ இருக்குது, மா இருக்குது. மா கீழே தலை கீழே இருக்குது, இந்த பக்கத்துக்கு இழுத்து கொண்டு இருக்குது. ஊ மேலுக்கு நிற்குது, அது உயிர் மேலே கேட்குது. அது இது விடுவதில்லை. இந்த அளவுக்கு மனசுத்தி போதாது மனுஷன். சல்லாஹ் வந்துட்டு மெஹராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. யாரு? சல்லாஹ். ஓ, சல்லாஹ் மெஹராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு சஹாபாக்கள் கேட்க போகும்போது அல்லாவுக்கு வந்துட்டு தாத்த வச்ச மாதிரி சொல்கிறாங்க. அல்லாவுக்கு தாத்து இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு ஒரு பெண் உருவத்தில் இருக்கிறதாக வந்துட்டு நான் கண்டேன் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. ஹதீஸில் இருக்கா? ஹதீஸுன்றதுல இந்த மாதிரி பெரியவங்க சொல்கிறத கேட்டேன் நான் தூரமாக நின்று கேட்டேன். எல்லாரும் ஒன்றை சொல்லிட்டா 10 பேர் 10 கருத்து எடுப்பாங்க. நான் ஒரு தடவை பேசுனதுக்கு 3 கருத்து எடுத்தாங்களே சொன்னது. அந்த மாதிரி ஒரு கருத்தை 10 கருத்துக்கு எடுப்பாங்க. அதெல்லாம் ஹதீஸில் மௌதுவான ஹதீஸோடும் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி சொன்னதாக நான் காணல, அப்படி ஒரு செய்தி இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு பிராமண வாலிப பையன் முகவரைக்கிறார், வாணிப பையன் இதில் நான் கனவு கண்டேன்னு கேட்பேன். பெண்ணுருவத்தில் கண்டதா? அப்படி எதுவுமே இல்லை. அவங்க சொல்ல போகும்போது நான் நல்ல காதல் கேட்கணும். யார் சொன்னவர்? ஆமாம், சொன்னவர். முகத்தை பார்க்கல நான், அவர் தெரியும் எனக்கு. ஆனால் அவர் வந்துட்டு மைக்கில் வந்துட்டு சொல்ல போகும்போது நான் காதலாக நான் கேட்டோம். எங்கே இருக்குன்னு கேட்கணும். பொண்ணுகத்தில் சொல்ல நான் எந்த இடத்துல இருக்குது, எதில் இருக்குது, எந்த கிதாபு இருக்குது, ஒன்று எல்லாமே கேட்டுருவோம். குழந்தை காட்டுக்க பார்க்குறது சும்மா கதை புத்தகங்களும் இருக்குது. அரபியில் இப்போ தமிழில் நாவல்கள் இருக்கிற மாதிரி அரபியிலன்னு எழுத தெரிஞ்சவங்க எழுதி போட்டிருக்காங்க. கண்டதில் இல்லாத பொய்யெல்லாம் எழுதிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறுவனுக்கு வந்ததாகவும், முஹிதீன் ஆண்டவர்கள் சிறுவனுக்கு வந்ததாகவும் எல்லாம் பொய் எழுதிருக்குது. அப்படி ஒன்றும் நடந்ததில்லை. ஜெயிலானின்னு சொல்லி சிலோனில் அந்த இடத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தது. சும்மாவில் கல் இதில் வந்தாங்க, கல் ஓடம் அதில் வந்தாங்க. இன்னும் ஒரு பொய்யை நிறைய பொய் எழுதியிருக்கிறாங்க. கிதாபுகளில் நிறைய பொய் இருக்குது. பாத்ரூம் போகிற நேரத்தில் உடனே பொய்ன்னு வழங்கு. இடைச்சர்களாக இருந்தாலும் நிற்கும். அதெல்லாம் நம்பக்கூடாது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தா எல்லாருக்கும் கண்டுபிடிச்சி கொள்ளணும். இந்த இடத்துல எதில் இருக்குதுன்னா அது கருத்து என்ன, கருத்தை இந்த மாதிரி கருத்து அதுக்கு வேறு கருத்து இருக்குன்னு சொன்னால் அந்த கருத்தை தான் சொல்லணும். அல்லாஹ் பண்ணுறதுல என்னென்னா அல்லாஹ் உருவமே இல்லையே. இப்போ இந்த பிராமண உருவத்தில் கன்னடத்துக்கு கருத்து அல்லாஹ் எப்போவுமே வாலிபனான வந்தேன். எப்போவுமே அது முதிர்ச்சியும் இல்லை, இளமையும் இல்லை, எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோன்றதுக்கு தான் அது வாலிப வயதுன்னு சொல்கிறது. எப்போவும் ஒரே மாதிரி இருப்பேன், அதுக்கு தான் நாங்கள் வாலிப வயதுன்னு சொல்கிறோம். மற்றது செருப்பு போட்டதாக கனவு கண்ணு வாலிப பருவம் யாரோ ஒரு பிராமண பையன், வாலிப பையன் முகவரைகிறாத வாலிப பையன். முகவரைகிறண்டா சிலவங்களோட முகம் இந்த
அந்த சுருக்கம் இருக்காது. அந்த சுருக்கம் இல்லாமல் நான் கண்டேன் சொன்னால் நல்ல சக்தியுடையவனாக நல்ல கருத்து. வயோதிப பருவத்தில் இல்லை நல்ல கருத்து. வயோதிப பருவத்துக்கு போனால் சக்தி குறைஞ்சிரும் இல்லையா? இது வயோதிப பருவம் அல்ல என்று காட்டுது. பூநூல் போட்டிருந்தான். பூநூல்னு சொன்னால் எல்லா பொருளையும் அடைய வளைத்திருக்கிறான் அல்ல நல்ல கருத்து. செருப்பு போட்ட இந்த இது சிருஷ்டிகள் அனைத்தும் செருப்பு மாதிரி அவனுக்கு. கிரீடம் அடைஞ்சி வந்தான். கிரீடம் அடைஞ்சி வந்தா அவன் அரசன், எல்லாருக்கும் அவன் அரசன். இந்த கருத்து தான் எடுக்கணுமே இல்லாமல் பிராமண பையனை கீறி இதுதான் நல்லான்னு சொல்லக்கூடாது. இப்போ பிராமணன் எல்லாருமே அல்லா அல்லா நாங்கள் இஸ்லாத்துடைய அல்லா இஸ்லாமான மக்களுடைய அல்லான்னு சொல்லி வந்துடுவாங்க. கண்ட இதுக்கு கருத்து வேறு இருக்குது. அதைத்தான் நாங்கள் விளங்கணும். இல்லாமல் பிராமண பையனாக வச்சுக்கொண்டு அல்லா அல்லான்னு சொல்லி வந்து தெரியக்கூடாது. கடைசியில் எல்லாருமே அது மாதிரி செய்வாங்க. பெரிய பாவமாக போயிடும். அதுபோல் தான் இது கருத்துக்களை ஒன்று வழங்க எழுதியிருப்பாங்க. அதனால வழங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி போயிட்டு வந்து இப்போ மனுஷனோட மனதெல்லாம் மாறிடுமே. நல்லா பொம்பளையாக கண்டுச்சா பொம்பளையாகணும். அவனன்னு சொல்லக்கூடாது, அவளன்னு சொல்லணும். அழிந்த மாதிரி பேச தெரியாதான் குழப்பம். மேலே ஏறிட்டா எல்லாத்தையும் கற்றுருவாங்க. எதை கற்றணும் எதை கற்றக்கூடாதுன்னு தெரியாது. சரி, கத்துற நேரத்தில் அதுக்கு விளக்கத்தையாவது சொல்லிட்டு அதுவும் தெரியாது. இந்த காலத்தில் பேசுறது இல்லையே, கத்துறது தானே. மேடையில் ஏறி கத்துறது, மிம்பரில் ஏறி கத்துறது, வேற ஒன்றும் விளக்கத்தோடு பேச மாட்டாங்க. மிம்பரில் ஏறி என்னத்தை சொல்கிறாங்க ஒன்றுமே போய் பழங்கால இந்த சரித்திரங்களே சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அந்த சரித்திரம். ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லா பற்றி பேசுவாங்க. ரசூலுல்லா இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இந்த மாதிரி தான். ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க, அவங்களோட செயலில் என்ன தத்துவார்த்தத்தை நாங்கள் கண்டோம் என்று அதை சொல்கிறது இல்லை. யாராவது சொல்லுங்க. ரசூலுல்லான்னு சொன்னாலே ஒரு தத்துவார்த்தம் தானே. ஓதினவங்க அந்த மட்டும் தானே ஓதிருப்பாங்க. ஏதாவது தமிழ் புஸ்தகம் இல்லாட்டி இந்த உருது புஸ்தகத்துலேருந்து பண்ணி சொல்லுவாங்க. அரபியில் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்லுவாங்க. தமிழ் புஸ்தகம் இல்லாட்டி உருது புஸ்தகம் இதை வாசிக்கிறது அரபி தெரியாது. வாசிட்டு அதே கருத்தை சொல்லுவாங்க. இப்போ ரசூலுல்லாவை சுவாதுன்னு சொல்லி படிச்சிருக்காங்க. பானத் சுவாது, சுவாது வழியானால் பொம்பளையாக படிச்சிருக்கு. ரசூலுல்லா பொம்பளையா? நான் எதுக்காக அப்படி சொல்கிறாங்க? இஷ்கு அவ்வளோக்கு ரசூலுல்லாவில் அவங்களுக்கு வந்து இஷ்கு பெண்ணாக பாடுறாங்க, குதிரையாக பாடுறாங்க. குதிரை ஆகிட்டாங்களா ரசூலுல்லா? ரசூலுல்லா நான் பெண்ணுருவத்தில் கண்டேன்னு சொன்னால் பெண்ணாக போயிடுவாங்களா? கருத்து இல்லையே. பெண்ணுருவத்தில் கண்டேன்னு சொன்னாலே அது பொருந்தாது. பெண்கள் சக்தியில் குறைஞ்சவங்க. அப்போ அந்த இடத்துக்கு அது வரும் ரசூலுல்லா. அப்போ எல்லாம் சக்தியில் குறைஞ்சவன்ன்ற ஒரு கருத்து வரும் அங்கே. சாக்கிலையும் அவங்க இல்லை. ஒரு ஆண்களுடைய சாக்கியை போடல, பெண்களுடைய சாக்கி. அப்போ அதுலேயும் எல்லாம் குறைந்தவங்க. வணக்க விஷயங்களையும் பெண்கள் குறைஞ்சவங்க தான். அப்போ அதுலேயும் அவங்க குறைஞ்சவங்க, அது எல்லாம் குறைஞ்சவங்க. நிலைக்கு வருமா வராது. கருத்தை தான் சொல்லணுமே இல்லாமல் இந்த மாதிரி எவ்வளோ பொய்யெல்லாம் சொல்கிறாங்க.
ஒரு தடவை சொன்னாங்கன்னா அந்த சும்மாக்கள்லாம் ஒரு பேசிக்கொண்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா மேடையில் இருக்கிற நேரத்தில் ஒரு பேசினாராம், சுர்மா கற்கள் எல்லாம் நரகத்திலிருந்து வந்த கற்கள் அப்படின்னு. அதான் நான் இந்த கண்ணில் போட்டுருந்தேன். உடனே கேட்டாங்கன்னா ரசூலுல்லாவே நரகம் தீண்டிட்டு தான். இனிமேல் இந்த பேச்சு பேசக்கூடாது. சுர்மா கல்லெல்லாம் நரகத்திலிருந்து வந்ததில்லை. ரசூலுல்லா சுர்மா போட்டாங்க தானே, அப்போ ரசூலுல்லா நரகம் தீண்டினண்டா தானே கருத்து. அப்போ ரசூலுல்லா மட்டும் கூட மற்ற எல்லாரையுமே நரகம் தீண்டினண்டு தானே வருது. அப்போ இதெல்லாம் பேசக்கூடாது பாருங்க, பொருத்தம் இல்லாத பேச்சு. உடனே நிறுத்த சொல்லிட்டாங்க, சொல்லக்கூடாது. அதனால் பேசுகிறத ஒழுங்காக பேசணும். பேச தெரியாட்டி சும்மா இருந்துடும். என்னதுக்கு பேச்சு வரல, பேச தெரியாது ஒழுங்கில் நாங்கள் ஏன் பொய்க்கு பேசணும்? இப்படி சொல்லிட்டா இது ஒரு பெரிய ஒரு கட்டுத்தனமோட சொல்லிட்டார் மாதிரியுமா அவர். எல்லாம் பொண்ணு உருவத்தில் தானே சொல்லிட்டார். அவர் சொன்னால் அது ஒரு பெரிய மற்றவங்க நினைக்கிறது பார்க்குறது, இப்படி ஒன்று சொல்லிட்டாரே, நல்லா பேசிட்டாரு, நல்ல விஷய விளக்கம் சொன்னார். பொம்பளையாக கண்டனா மட்டும்தான் அதைத்தானே அவ்வளோ பெருசாக பேசுவாங்க. உடனே கேட்கணும், நாங்கள் இதுவரையில் கண்டதில் அதை வச்சு நீங்கள் எந்த கிதாப்லேருந்து பார்த்து சொல்கிறீங்கன்னு கேட்கணும். இல்லாட்டி இறங்கினதுக்கு பிறவாது கேட்கணும். அப்போ எல்லாம் பொம்பளையாக என்ன சொல்கிறது நீங்கள் கேட்கணும். ஆம்பளையை பொம்பளையாக இருக்கிறாங்க, பொம்பளை ஆம்பளையாக இருக்கிறாங்க. அதுதான் எங்கட ராஜிப கிதாபில் வார ஒரு இடம் லாத்தாஜிக்கு சித்திராங்க. லாத்தாஜிக்கு பொம்பளைகளுக்கு கீ என்று வரும், தீ இப்படித்தான் வரும். அது லாத்தாஜி கீன்னு போட்டோடனே அவர் அங்கேருந்து ஒரு மொழியை சொல்லிட்டாராம், இது பொம்பளை அழுதிக்குது, ஆம்பளையாக போடணும், லாத்தாஜிக்க சித்திராங்கன்னு போட்டுறோம். லாத்தாதிக்க சித்திரானா கருத்து இல்லை, லாத்தாதிக்கு சித்திரானாண்டா தான் நகவுப்படி சரி. லாத்தாதிக்கண்டது அம்பு, அம்புன்னா ஏவல், ஏவல் வினை. லாத்தாதிக் சோற விடாது. அப்போ ஏவல் விலைக்கு கடைசியில் சுக்குன் வரும். அதுவும் மற்றதோட சேர்கிற நேரத்தில் இது காப்புக்கு வேறு வச்சு தான் வரும். லாத்தாதிக்கு சித்திரானா, இதை லாத்தாதிக்க சித்திரானான்னு ஆம்பளையாக்கிட்டே இருக்க முடியும். காரணம் என்ன கேட்டால் தெரியாத விஷயம். ஏதாவது ஒன்று இருந்தால் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். சரியாக இருக்கிறாங்களா, பிள்ளையாக இருக்கிறாங்களா, என்ன விஷயம்ன்றதை பார்க்கணும். பார்த்துட்டு தான் திருத்த போகணும். சும்மா செய்தி நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ பெரிய பெரியவங்கன்னா நிறைய பேர் அந்த கூட்டத்தில் ஷாமிலாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பெரியவங்க அப்படின்னு சொல்ல போகும்போது நான் வந்துட்டு அவாம்னஸ் தான் ஃபுல்லாக. அதில் வந்துட்டு வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் கூட வந்திருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. நாம அவர்கிட்ட ஒரு தொடர்பு இது வரைக்கும் நம்ம வச்சதில் தூரமாக இருக்கணும். அதான் அவர்கிட்ட பேச தேவையில்லை, நமக்கு தேவையில்லை அப்படின்றத நான் கேட்டது தான் அவன் போய் வந்துட்டு சொல்லுது. மறாநாள் இப்போ பாப்பா சொன்ன மாதிரிக்கே வந்துட்டு அவங்களுடைய ஆஷிக்குங்கள்லாம் வந்துட்டு இப்போ பாப்பா சொன்ன மாதிரிக்கே தான் சொன்னாங்க. இப்படி வந்துட்டு ஒரு புதுமையான ஒரு விஷயத்த சொன்னாங்க, புதுமையான விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறாநாள் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து இது மேலே உள்ள ஒரு பேச்சு வந்துச்சு. இதே மாதிரி பாபா அல்லாவுக்கு இது போல தான் அப்படின்னு நல்லா பிள்ளையாயிட்டான், நான் பிள்ளையாயிட்டேன் வராத தெரியாதான் காரணம். புதுமையான பேச்சுள்ள பேசிட்டார். அவர் பேசினவரும் ஆலிம்சாவுடைய மகனார். பேசினவரும் ஆலிம்சாவுடைய மகனார். அவர் ஆலிம் இல்லை, அவர் ஆலிம்க்கு ஓதிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்க்குறேன். இப்போ ஷேக்ன்ற ஒரு பேரில் வந்துட்டு செயல்பட்டு இருக்காரு. நல்லது. இப்படி சொல்லிக்கொண்டு தெரியும். ஒரு இடத்துல ஒரு பேச்சு வந்து அல்லாஹ் விட ரசூலுல்லாஹ் மித்தம் மேலானவங்க, அல்லாஹ் என்ன இந்த ஒரு பேச்சு. நமக்கு நாங்கள் யார் சொன்னால் அவருடைய
உஸ்தாது ஷேக்கு சொன்னேன். இன்னும் ஷேக்கு ஏன் அந்த மாதிரியெல்லாம் பேசணும்? அல்லாஹ் விட ரசூலுல்லாஹ் மேலுன்னு எப்படி சொல்கிறார் அவர்? என்ன காரணத்தினால அவர் சொல்கிறார்? அல்லாஹ் பரிபூர்ணமானவனாக இருக்கிறேன். இவங்க ஒரு ஒரு இது ஒரு மக்ளூக்காத்தாக இருக்கிறாங்க. இதுக்கும் அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? அல்லாவையே ரசூலுல்லாஹ் அவன்கிட்ட தான் எல்லாம் கேட்டாங்க, பேசினாங்க, வந்தாங்க. அவனோட விஷயங்களுக்கு தான் அவன் அறிவிச்சாங்க. இந்த நேரத்தில் அல்லாவோட ரசூலுல்லாஹ் பெருசுன்னு சொன்னால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கிட்டலையா கேட்டுருக்கணும். சேர்க்கிறது எல்லாத்தையும் அதெல்லாம் பேசக்கூடாது, பாவமான விஷயம். சும்மா கொஞ்சத்தை வச்சுட்டு அதை இப்போ சொல்லிட்டோம். இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் விட ரசூலுல்லாஹ் மிக மேலானவங்க சொல்லிட்டா ஏதோ ஒரு விஷயம், ஒரு புது விஷயத்த பேசியிருக்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும்னு நினைக்க பார்க்கணும். இல்லாட்டி எங்கேயோ இருந்த சுருமாக்கல்ல வச்சு நரகத்திலிருந்து விழுந்ததில்லை, சுடுபட்டு விழுந்ததில்லை, எங்கே போகிறது? அவர் ஒரு புதுசாக அவர் சொல்ல பார்க்குறாரு. இதுதான் இன்றைக்கு எல்லாமே முழுக்க முழுக்க போய் ஏமாற்றி மனிதர்களை ஏமாத்துறதுக்காக ஒன்றை சொல்லி காட்டுது. எந்த நேரத்தில் பொதுமக்களோட பேசுகிற நேரத்தில் அது பேசுகிற விஷய விளக்கம் உள்ளவங்களோட அல்லாவுடைய தாற்பயம் ரசூலுல்லாஹ்வுடைய தாற்பயம் ஒன்று தான். ஆனால் அது வேறு, இது வேறு. அதை விட மேலாக இருக்குன்னு சொல்லாது. அதை எப்படி சொல்ல முடியும்? ஒரே உள்ள வச்சாலும் கூட மேலன்னு சொல்லாது. சொல்கிறது தவறு. தாற்பயத்தை தான் நான் சொல்லணும். மனித இனத்தில் மனிதன் என்ற முறையில் சொல்லலை. மனிதன் சொல்ல ஒரு மனிதர் என்ற முறையில் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சொன்னால் அது சிறுக்கு. தாற்பயத்தில் அவனுடைய விஷயங்களை பார்க்குற நேரத்தில் அது சிறுக்கெல்லாம் அதுதான் சொல்லணும். அப்போ தான் சிறுக்கு மாறும். இல்லாட்டி சிறுக்கா போகணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் போட்டு போட்டு குழப்பி மனிதர்களை எதுக்கு நாங்கள் சரியத்திலையோ இல்லையோ முதல் அந்தஸ்து கொடுத்துருக்குறோமோ அதுக்கு அந்த அந்தஸ்து தான் கொடுக்கணும். அதை நாங்கள் சரி பண்ண வரக்கூடாது. எங்களோட மூளையை வச்சு நாங்கள் சரி பண்ண போகக்கூடாது. போகிற நேரத்தில் அது பெரிய பாவமாக முடியும் கடைசி. அதனால தான் அந்த மாதிரி சேகுமாரை கொண்ட சொல்லி இப்போ மனுஷனை ஆண்டவன் சொல்லி கொண்டு இருக்கிற அளவுக்கு வந்துச்சு. மினல்லாஹில் கரீம் இலல்லாஹில் அலீம் அப்படின்னு சொல்லி போட்டு இது வருது. ஒரு புக் உண்டு, ஒரே கீது. அது சரியில்லை அப்படி சொல்லுது. சங்கியான அல்லாஹ் குழப்பம் புரிஞ்சு அல்லாவுக்கு அனுப்புகிறாரு. இது சரி வருமா? சங்கியான அல்லாஹ் குழப்பம் புரிஞ்சு அல்லாவுக்கு அனுப்புகிறாரு. இது பொருளாது. சரி வருமா? ரெண்டு பேருக்கு சொல்கிறாரு. ஒரு ரெண்டு மனிதனுக்கு சொல்கிறாரு. அப்போ இப்போ ரெண்டு அல்லாஹ் ஆகிட்டுது. இன்னொரு வகையில் வாழ்க்கை நேரத்தில் இவ்வளோ பெரிய சிறுக்கு. தெரியாத காரணம் அதை தெரியாட்டி தன்னோட போய் கேட்கணும். தெரியலை வாய மூடி இருக்கணும். அது அப்போ அதுலேருந்து பாவம் இல்லாமல் போயிருக்கு. தெரியாமல் நாங்கள் கற்ற போகிற நேரத்தில் அந்த பாவத்தை சுமக்க வேண்டியது அவங்க. இந்த அல்லாவுக்கு மேலே இருக்கிற ரெண்டு ஒரு ஆள் சொன்னார். நான் சொன்னேன் ஒரு ஆளையும் அந்த மாதிரி பெரிய ஒரு அற்புதத்தை சொல்லி காட்டினது மாதிரி இருந்தது. அல்லாவுக்கு மேலே இருக்கிறார். இன்னொரு தடவை பார்க்கறதுல ஒரு பெரிய பாவமாகுது. அல்லாவுக்கு மேலே இருக்கிறார் இல்லையா? பொதுவுக்கு பாருங்கள். பொதுவாக நேரத்தில் அல்லாவுக்கு மேலே இருக்கிறேன்டா சரி வருமா? நான் தகப்பனுக்கு மேலே இருக்கிறேன்டா சரி வருமா?
தகப்பனுக்கு மேலே அவரை கீழே போட்டு அவருக்கு மேலே நான் இருக்கேன்னு சொன்னால் சரி வருமா? இப்போ அல்லாஹ்வுக்கு மேலே அவர் இருக்கிறார். எங்கேயோ போகிற விஷயத்தை போட்டுக்கிட்டு தெரியாதான் காரணம். சிரிப்பு உண்டாகிறது அதில் தான். ஒரு மனிதன் தன்னை பார்த்து தான் இறைவன் வந்து விளங்காமல் ஒருத்தன் சொல்கிறாருண்டா நிச்சயமாகவே அவர் முஷிக்கு காவிரும் கூடத்தான் ரெண்டும் சேர்ந்து ஒன்றுக்கு வரும். முஷிக் இருந்தாலும் உண்டு, காவிர் இருந்தாலும் உண்டு, ஒரே கருத்து தான். இல்லைன்னு சொல்கிற நேரத்தில் காவிர் ஆகிறான், அது போலின்னு சொல்கிற நேரத்தில் முஷிக் ஆகிறான். இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்களை நான் நல்ல முறையில் அவளையும் கொடுப்பேன். மன்சூர் இல்லாமல் ஆளுநர் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லோரும் முன்னாலேயும் பப்ளிக்காக சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அவங்க அந்த நிலையில இருந்து சொன்னாங்க. ஃபிரௌன் என்ன செஞ்சான்? நான் தான் எல்லாரையும் விட எல்லாருக்கும் நான் தான் அல்லாஹ் அப்படின்னு அவன் செஞ்சான். அவனை விஷயத்தை தெரிஞ்சு சொன்னானே இல்லை. அதனால் அவன் காவிரானா இவங்க விளையாட்டுடையவங்களா மாறிட்டாங்க. விளையாட்டுடையவங்களா ஆனாங்க, மாறல. விளையாட்டுடைய அவங்க இருந்திருக்காங்க. விளக்கம் இருக்கும். சிலவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாவை பெண்ணாக பாடுறாங்க. பெண்ணாயிடுவானா அல்ல வைத்தாவே படிச்சிருக்காங்க. அப்படி பாடுறதுனால அல்லாஹ் பொம்பளை ஆயிடுறானா? அல்லாஹ் ஒரு பேரை கொடுத்து பொம்பளை ஆகிடுறது. அப்போ இஷ்கு கூடுதலாக நேரத்தில் அந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க உபயோகிக்கிறாங்க. பெண்ணோட இருக்கக்கூடிய இஷ்கு எவ்வளோ இருக்கும் அது மாதிரி ஒரு அல்லாவுக்கும் அந்த இஷ்கு அதை விட கூடுதலாக இருக்கும்னு காட்டுறதுக்காக அதை பெண்ணை அந்த இது பண்ணி காட்டுறாங்க. அதுக்காக வேண்டி அவன் பெண்ணாகிறது இல்லையே. இப்போ இந்த மாதிரியான இதோட பாடுறதை பார்த்துட்டு அவர் கனவு கண்டதா, யாரோ கனவு கண்டதா, இல்லாட்டி ஏதோ ஒரு ஹத்து கிதாப் இருக்கிறதா, இந்த மாதிரி சொல்லியிருப்பார். இஷ்கில் அளவுக்கு அதிகமாக இஷ்கு வந்தவங்க அதை சொல்லத்தான் செய்வாங்க. அதனால் அது பிழை அல்ல. சொல்கிறது சரி, ஆனால் கருத்து நாங்கள் எடுக்கிறது தவறாக எடுத்துக்கொள்ள முடியாது. தாய்க்கு சமம். 70 தாய்க்கு சமம். யாரு? 70 தாய்க்கு சமம். 70 அதுக்கு மேலே 100 சொல்லுவேன். ஏன் 70 மட்டும் வந்து சொல்கிறாங்க. கணக்கு பார்த்து போட்டிருக்காங்க. தாய்க்குள்ள கணக்கையும் பார்த்து, அப்புறம் அல்லாஹ்க்குள்ள கணக்கையும் பார்த்து எல்லாத்தையும் சேர்த்து இதை கால்குலேட் பண்ணி சரியான முறையில் 70 சொல்லியிருக்காங்க. 100 சொல்லல ஃபார்முலா. 100க்கு மேலே கோடான கோடின்னு சொல்லுங்களே. கோடான கோடி தாய் பாதத்தில் அல்லா படைச்சு இதெல்லாம் இப்போ வெறும் தேவையில்லாத செய்யுது. அலிசா மாதிரி தான் எல்லாத்தையும் குழப்பி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் அலிசா மாதிரி செய்த குழப்பம். அந்த செய்தியே தேவையில்லையே. என்னத்துக்கு 70 தாய்க்கு மேலே வர வேண்டிய அவசியமே இல்லை. தாய்மாரை விட எல்லாம் மேலானவன் போதுமே. இவ்வளோ முடிஞ்சு. தாயை விட அல்லாஹ் மேலானவன், தாயை விட ரசூலுல்லாஹ் மேலானவங்க, தாயை விட குத்பு நாயகம் மேலானவங்க, இப்படி சொல்லிட்டா போதுங்க. அது வந்து 70 மார்க் கொண்டு பண்ணணும். கால்குலேஷன்
சரியான கால்குலேஷனை போட்டீங்க. 72 கூட்டம் சொர்க்கத்துக்கு போகிறதா 70 தாய்க்கு சமம். அது சரி, ஒரு வேளை 72 கூட்டம் வரலாம், அது வர முடியும். ஒரு 72 கூட்டம் வரவும் முடியும். 72லாம் இத்தனை கூட்டம் வர முடியும். இது தாயோட கால்குலேஷனை பண்ணி அதிலிருந்து 70 அல்லாவுக்கு. அது என்ன பொருந்தக்கூடிய செய்தி தான். சொல்கிறதுக்கு எத்தனையோ கருத்து இருக்குது. தாய்மாரோட காலடியில் சொர்க்கம்னு சொல்கிறது உண்மையான செய்தி தானே. சொர்க்கம் நீங்கள் தாயோட காலடியில் சொர்க்கத்தை கண்டீங்களா? நீங்கள் கண்டீங்களா? நீங்கள் கண்டீங்களா? நானும் காணல. அப்போ என்ன? தாய்மார் தான் பிள்ளைகளோடு இருக்கிறவங்க, தாய்மார் தான் பிள்ளைகளை வளர்க்குறவங்க, தாய்மார் தான் பிள்ளைகளை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறவங்க. நேர்மையாக வளர்த்து நேர்மையாக பிள்ளைய வளர்த்து இஸ்லாமிய மார்க்க முறைப்படி நடக்கிறதுக்கு செய்கிறவங்க தாய்மார். அப்போ அந்த தாய்மார் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறவங்க. அதுதான் சொர்க்கம் அந்த காலடியிலேன்னு சொல்கிறது. இல்லாமல் காலடியில் சொர்க்கத்தை வச்சு இல்லை. அப்படியே இல்லை, எத்தனையோ தாய்மார் இருக்கிறாங்களே, இஸ்லாத்துக்கே விரோதமான தாய்மார் இருக்கிறாங்களே, அவங்க என்ன செய்யுது? அவங்களுக்கு என்ன செய்யுது? இஸ்லாத்துக்கு இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கே விரோதமான தாய்மார் இருக்கு, அவனோட காலடியிலையும் சொர்க்கமா? அப்போ அவருக்கு நரகம் இல்லையே அந்த பெண்ணுக்கு. இந்து தாய்மார்கள் இருப்பாங்க, இந்து தாய்மார்கள் இருக்காங்க. அப்படியான தாய்மார் சில பெண்கள் நல்லா தான் வளர்க்குறாங்க குழந்தைகளை. எங்கட தாய்மார் வளர்க்குறாங்க இல்லை. எங்கட தாய்மார் எப்படி வளர்க்க போகிறாங்க? அவங்க ஆஃபீஸ்லேயே இருக்கிறாங்க. எங்கட தாய்மார் இருக்கிறாங்க ஆஃபீஸில். பிள்ளைய எப்படி வளர்க்குற? பிள்ளைய கொண்டு போய் இந்த வளர்ப்பு தாய்மார்களிடத்தில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. வளர்க்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் அவளோட குணம் தான், அவளோட வாழ்க்கை தான் வரும். ஒரு சிங்கள பொம்பளையாக இருக்கலாம், ஒரு தமிழ பொம்பளையாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். வெட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க காலையில் போகிறது போயிடுவாங்க. யார் பொம்பளை போயிடுவா, காலையில் போயிட்டு வாரது 4 மணிக்கு வருவா. இங்கே பிள்ளைய அந்த ஒழுங்கு முறைப்படி வளர்க்க முடியுமா? மாப்பிள்ளைக்கு தொழில் இல்லைன்னு சொன்னால் மாப்பிள்ளை இது இந்த சாப்பாடு சமையல் செய்கிறதுக்கு மாப்பிள்ளை. பொம்பளை ஆம்பளையாய், ஆம்பளை பொம்பளையாக இந்த மாதிரி தான் இன்றைக்கி. அதாவது எப்படி பிள்ளைகளை வளர்க்க போகிறாங்க? அழகாக வளர்க்க முடியுமா பிள்ளைகளை? அப்போ தாயோட காலடியில் சொர்க்கம்னு சொன்னால் எங்கே சொர்க்கம்? கண்ட பிள்ளைய தான் வளர்க்கணும். கண்ட பிள்ளை இன்னொரு 2 கொடுத்து வளர்த்தா பிள்ளை சரி வராது. நாங்களாகவே குழந்தைகளை வளர்த்து நாங்களாகவே நல்ல முறையில் அவங்க வழிகாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கும். கணவன் மாதிரி சாப்பாடு செய்கிறது, மனைவி மாதிரி தொழிலுக்கு போயிட்டு வர்றது, இது இப்படியோ கதை நிறைய இருக்குது. இந்த மாதிரி கதை நிறைய இருக்குது. இப்போ வெளியில் போகிறாங்களோ பெண்கள், அவங்க ஆண்மாரிகள் தான். ஆஃபீஸில் போய் 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஆண்களை போல தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆண்மாரிகள் தான். முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்மாரிகள் தான். இஸ்லாமிய ஒழுங்குமுறைக்கு அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? எப்படி முடியும்? இப்படி ஒரு ஆணோட பேசத்தானே ஆகுது, ஆணோட கதைக்குத்தானே ஆகுது, ஆண்களோடு இருந்து சகவாசம் பண்ணத்தானே ஆகுது. அதுதான் நான் சொல்வது, பெண்களை இதுகளுக்கு அனுப்பாதுங்க, வீடுகளுக்கு அனுப்பாதுங்க, டாக்டருக்கு படிப்பிக்காதுங்க, நர்ஸுக்கு படிப்பிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு
கோஎடுகேஷன் கொடுக்காதுங்க. அதுலேயே அவங்க கெட்டு போகிறது தெரிஞ்சது கூட இருக்கு. செய்தி கேள்விப்பட்டது, நாங்கள் கண்டது. கொஞ்சம் பேர் வேலை செய்கிறவங்கள, அளவுக்கு அதிகம் படித்தவங்கள கல்யாணம் பண்ண விரும்புகிறாங்களே, கோவிலில் வேலை செய்யறவங்கள விரும்பவே மாட்டாங்க. ஒரு சிலர் விரும்புவாங்க. எதுக்கா? சம்பளத்துக்கு. அதெல்லாம் சரி. காரணம் என்னென்னா, இவ்வளோ எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றுமே தெரியாமல் தான் காரணம். தெரியாமையில் இருந்து தெரிஞ்சவனா காட்டிக்குள்ள பார்க்குறது அதான் காரணம். எங்களுக்கு ஒன்றும் தெரியலைன்னா நான் தெரியான்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். தெரியுமாண்டா தெரியும், பொய்ய சொல்ல தேவையில்லை. பொய் சொன்னோம்னா ஈமான் போயிடுவோம். ஈமான் தான் என்ன? அல்லாவை நம்பி இருக்கிறது, அல்லாவை நம்பி இருக்கிறது, ரசூலுல்லாஹ் நம்பி இருக்கிறது. அப்போ நாங்கள் எப்படி நம்பி இருக்கிறது? உண்மையை தான் சொல்லணுமென்ற சொல்கிறது தான் ஈமான். உண்மையை சொல்லணுமென்றது தான் ஈமான். அப்போ அந்த உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி வந்து தெரிஞ்சிட்டாங்கன்னா ஒருத்தன் அவன் ஈமானே போயிடுது. அப்படிதானே? எல்லாரும் சொல்லிச்சு ஈமான் ஒரு இடத்துல எங்கேயோ இருக்குது, அங்கெங்கேயும் இல்லை. பாடலில் இளையர் படம் முதல்ல எடுத்தவனே கலையில் சிறந்தது ஞானம், அதில் காண்பது சுத்த சத்தியமே, சத்தியத்தை தான் காணும். முதலாவது பாப்பானுடைய பாடல் கலையில் சிறந்தது ஞானம். எத்தனையோ வகையான கலைகள் இருக்குது, எத்தனையோ அறிவுகள் இருக்குது. அறிவுகள்லாம் கலைகள் தான். நடனமும் ஒரு கலை தான், நாட்டியம் எல்லாமே கலை தான். அப்போ இந்த கலைகளை விட சிறந்தது ஞானம், தெய்வத்தை பற்றி அறிகிறது, அதுதான் ஞானம். அதை காண்பது சுத்த சத்தியம், அதை காண்பது சுத்த சத்தியம். அதை நாங்கள் பார்க்குறது, அதை அறிகிறது, காண்றதுன்ற இடத்துல கருத்து அதை பற்றி அறிகிறது சுத்தமான நல்ல சத்தியம் தான். அது அறியுது. ஞானம் அப்படியானதுன்னு தான் கருத்து. ஞானம் சுத்த சத்தியம். குழப்பம் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு இதுதான். இந்த குழப்பம் பண்ணுறாங்கல்ல, இந்த இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணுங்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு இதுங்க. முதல் சத்தியத்தை மட்டும்தான் காணணும், மற்றெல்லாம் தேவையில்லை. அதை தெரிஞ்சால் எல்லாமே சத்தியமாக போயிடும். சத்தியத்தை அறிஞ்சிட்டான் தான் மற்றெல்லாம் சத்தியமாக போயிடும். சத்தியத்தை தான் நான் விரும்புவேன், மற்ற விரும்ப மாட்டேன். பாமசிச்சுட்டு என்னமோ சொல்ல பார்க்குறாரு, ஒன்றும் சொல்கிறாரு இல்லை. சொல்லுங்க. ஆலிமுகளோட ஆடு வெட்டுறதான் சிறந்தவங்க. ஆடு வெட்டுறவங்க, ஆடு வெட்டுறவங்க நேற்று ஆளுங்களை விட புதிய விஷயம் மட்டும் சொல்லிட்டாரு. சொல்லுங்க. கூட்டம் போட்டு ரசூலுல்லாஹ் திட்டிருக்காங்க. யாரு யாருன்னு தெரியல. இஸ்லாமானா இல்ல, இந்து. கூட்டம் போட்டு திட்டிருக்காங்க. யாரும் ஃபோன் பண்ணி சொல்லவும் அப்படிதான் கத்தியோட ஆமா அறுக்கிறது. இது புரியுது. அது பேர் என்ன? அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டான். ஓடிதான். ஆமா, இவங்க விரட்டிட்டே போயிருக்காங்க.
தப்பிச்சிட்டான். இல்ல, 2 பேரும் கைது பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்களா? 2 பேரும் கைது பண்ணி உள்ள கொண்டு போயிட்டாங்க. யார் 2 பேர் பேசணும். பேசணும்? ஆமா, அவனுங்க புளியந்தோப்புல கசாப்காரன் பூரா கட்டிட்டு கத்தி எடுத்து போய் வெட்ட முடியும். பேப்பர்லாம் வந்துச்சு. இவங்க கூட வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதுபோல் சிலோனில் ஒரு பள்ளியை உடைக்கிறதுக்கு சிங்களவங்கெல்லாம் வராங்க. அப்போ உள்ளுக்கு பள்ளிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் தப்லீகாரங்க. பெரிய பெரிய தாடி, பெரிய தொப்பி, பெரிய ஜுப்பா எல்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க. இங்கேருந்து உடைக்க வரான்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே இவனோட ஓடின ஓட்டம் செருப்பு ஒரு பக்கத்தில், தலப்பா ஒரு பக்கத்தில், ஜுப்பா ஒரு பக்கத்தில் எல்லாம் ஓடிட்டானுவல். உடனே இந்த பேமெண்ட்டில் இருக்கானுங்களே அவனும் ரெடியாக வந்துட்டானுங்களா, ஒன்றும் செய்ய முடியலை. அதுதான் ஆலிம்சா மாற விட இன்னைக்கு யாரு கசாப்காரன். புதுமையான செய்தி, புதுமையான செய்தி. ஆடு வெட்டுறவனுங்க டக்ஸு. அவனுக்கு நீ ஆடு வெட்டி வெட்டி பழக்கம் தானே, எத்தனை பேரையும் வெட்டி போட்டுருவான் அவன். பேசணும்னு ஒரு ஃபோன் பண்ணாங்க, ஒரு பையன் நின்று ஃபோன் பண்ணியிருக்கான். ம். எனக்கு அங்கே இது பண்ணுறவங்க வந்து சொன்னாங்க ம் முடிவு பையன். ம் அவன் சொல்லலாம் ம் அஜத் மாதிரியும் இருந்தவங்களாம் அங்கே நின்றுட்டு தான் இருந்தாங்களே, இவங்க தான் அவங்க 10 பேர் தான் வந்தாங்க. அது மேடையவே அடிச்சு 10 பேர் வந்திருக்காங்க. ஆமாம், வந்து உடச்சி இவனை வந்து மேலே ஏற இது பண்ண போகும்போது இவனை குதிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பக்கத்தில் இருக்கும் ஓடிட்டாங்க. தப்பிச்சுக்கிட்டாங்க. அதான் சரி. இவர் சொல்லல, அவர் எங்கடா ஆளுங்க. கண்ணாடி போட்டு பெரிய தாடி வச்சு பெரிய தலப்பா கட்டி அப்படி வரவங்க தான் பயம். தாடி வச்சு வந்தாலே எனக்கு பயம். வந்தோடனே அப்படி என்ன தாடியோட வராது, என்ன செய்வாரோ தெரியாது, அது அப்படி ஒரு பயம். அதாவது இல்லாததான் அவ்வளோ கையில் போடுவான். தனக்கிட்ட பொருள் இல்லை சொல்லி இருக்கிறவன் அவன் தான் அந்த பெரிய இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி கொண்டு தன்னை திரிகிறவன் அவன் முக்கியப்பட்டவன். அவன் படித்தா அந்த நேரம் படித்து கொண்டு இருக்கிறவன் அவனுக்கு இதை பற்றி சிந்தனையே இருக்காது. இந்த தப்லி ஜமாத்தினால தான் அப்பா வந்து தாடி சின்னதாக வச்சுருந்தா பள்ளிவாசல்ல எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு அரங்கன்னு கொஞ்சம் பெருசாக வளர்க்குற மாதிரி ஒரு சும்மல் வந்துருச்சு அப்பா. பெருசாக வளர்த்துருந்தா அதற்கு வந்துட்டு இவ்வளோ தாடி வச்சிருக்கிறாங்க, ஒரு சுண்ணத்தை ஒழுங்கான முறையில் எப்படி வச்சாலும் இந்த தாடி வச்சிருக்கிறாங்க சுண்ணத்து, எப்படி வச்சாலும் அவங்க தாடி வச்சிருக்கிறாங்க சுண்ணத்து. ரசூலெல்லாம் இந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க, இந்த அளவு ஒரு பிடி அளவு. இதெல்லாம் கசுலியான அடர்ந்த தாடி. இப்போ நிறைய இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்கவங்க சொல்ல போகும்போது அழிவு எல்லாத்தாலும் அந்த மையம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் காணும் இல்லை, அவனும் காணும். கிதாபுல் வைக்கிறது மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லுவோம். இருக்குது. ரசூலெல்லாம் அந்த அலிதல்லான்னு இவங்க நினச்ச அளவுக்கு வச்சுருக்க மாட்டாங்க, அளவு அழகாக வச்சுருப்பாங்க. ரசூலல்லா எப்படி செஞ்சாலும் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஆனால் ரசூலல்லா செஞ்ச மாதிரியே செய்யணும்னு சொல்கிறதும் பாவம் ஒரு வகையில். எங்களுக்கு முக்கியமாக செய்கிறதுக்கு அப்போ என்னத்துக்கு நாங்கள் ரசூலல்லா செஞ்ச மாதிரியே செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட வந்து வருமா அந்த முகம் ரசூலல்லா வைக்கிற மாதிரியே நாம் வைப்பேன்னு வச்சுட்டான் என்றால் அவனோட முகம் அலங்கூலப்பட்டுரும். என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு உதாரணம் வருது அவருக்கு. தாடி வைக்கிறது சுண்ணத்து, அது சிரிச்சோ பெருசோ அதில் பிரச்சனை இல்லை. அழகாக தாடி வைப்போம், அழகாக தாடி வைக்கிறது தான் சுண்ணத்து. கோலமாக பார்க்குறதுக்கு அருவருப்பாக அந்த மாதிரி வைக்கிற சரியில்லை. ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க, அல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. அல்லாஹ் அழகாத்தான் விரும்ப மாட்டாங்க. என்னுடைய நடுவுடைகளை பார்த்துட்டு மொத்த மனுஷரும் திருந்ததுக்கு வழி இருக்குது. அலங்காரமான தாடியாக அழகான தாடியாக இருக்கணும்.
பார்த்தா அழகாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி எல்லாமே எங்களுக்கு செய்ய முடியுமா? அதாவது அவங்களோட தாடி எந்த அளவுக்கு இருந்தோ, உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, இந்த அளவு இருந்திருக்குது, ஒரு பெரிய அளவு கூட இருந்திருக்கிறான், குறைய இருந்திருக்கிறான். தாடி எப்போவுமே எல்லாருக்குமே ஒரே அளவாக இருக்குமா? இல்லை. கை வச்சாமல் இருந்தாலும் தாடியாக வளர்ந்து கொண்டே போகும். சில நேரங்களில் கை வச்சா கூடும் குறையும். அப்படித்தானே? தாடி வைக்கிறது அளவோட வைக்கணும், அவ்வளோதான். காட்டு தாடியில் வச்சக்கூடாது. சில நேரங்களில் அந்த என்னமோ ஒரு பாட்டு உண்டு, காட்டு அணில் பிடிக்க போன இடத்துல அணில் ஏதோ உள்ளுக்கு இருக்கிறன்னு நினச்சி உள்ளுக்கு தலையை போட்டு பார்த்தா இந்த போத்தார தாடி மறு போத்தார போய் தெரிஞ்சுக்கிது. நாய் பிடிச்சிட்டு விட்டாங்க. இதுதான் நாய் இழுத்து பிடிச்சிட்டு, அந்த போத்தார நாய் இழுத்து பிடிச்சிட்டு, இவர்கிட்ட தாடி தான் பிடிபட்டாரு. ஒரு பாட்டு அந்த காலத்தில் படிச்சு ஞாபகம் இல்லை, பாட்டோட கருத்துட்டேன். பேர்டன் மாதிரி தாடி வைக்கக்கூடாது. காட்டு மனுஷன் தான் அப்படி வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு டைம் இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் வயசாகிட்டு உயிர் இருக்காது. இப்போ தானே பிளேடாக இது வந்துருச்சு. அவங்க காட்டு மனுஷருக்கெல்லாம் அது இருந்தது. வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வைக்கிறே சொன்னது. அழகான தாடியை நல்லா வைக்கணும். தப்லீக் தாடி வைக்கக்கூடாது. தப்லீக் தாடி, காட்டு தாடி, வேடர்களுடைய தாடி, தப்லீகாருடைய தாடி, இப்படி எத்தனையோ பேரோட தாடியில் இருக்குது. இந்த மாதிரி தாடியில் வைக்கக்கூடாது. அளவான தாடியை வைக்கணும். யாரோ வந்து அப்பா இருக்கிற காலத்தில், அப்போ இந்தியாவில் தான் போகிறோம், இந்தியாவிலேயும் சிலோன்லையா இருக்குது. எல்லோரும் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆள் வந்து எட்டி பார்த்தாராங்க. பார்த்தா தாடி இல்லை. அப்படி காட்டி, அந்த கழுதை யார், போ தாடி வச்சு கொண்டு வர. அவரோட பேச்சு அப்படித்தான். தாடிலாம் வந்து அவங்களாம் தாடியை கூட அவ்வளோ பெரிய இதாக வச்சுருந்துருக்காங்க. அவங்க பாப்பாலாம் அதில் சொல்ல மாட்டாங்க. என்ன இருந்தாங்களோ அது சரி, தாடி வச்சுட்டா அழகாக வைக்க வேண்டியதான். நான் சின்ன வயதிலே வச்சுட்டேன். அழகாக வைக்கணும். அதை பற்றி சொல்கிறாங்களே, இந்த தொற்று நோய்கள் வராதுன்னு சொல்கிறாங்களே, தாடி மீசை இருக்கிறவங்களுக்கு தொற்று நோய்கள் வராது. அப்படி ஒரு பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடிக்கடி இந்த சேவிங் பண்ணுறதுனால அந்த நரம்புகளுக்கு பாதிக்கலாம். இந்த பல்லுக்கு போகிற நரம்பு இதெல்லாம் வந்தால் நல்லது சொல்கிறாங்க. அதில் இது ஒன்று எல்லாம் அழகாக படிச்சிருக்கோம் மனுஷன். ஆனால் அலங்கோலமாக நீங்கள் திரியுங்கன்னு சொல்லலை. அழகாக இருக்கிறது, அழகாக கொடுக்குறது, அழகாக சாப்பிட்றது, எல்லாத்துலேயுமே அழகாகத்தான் நான் கொடுக்குறேன்.
ஒரு சிலரோட முகத்தை பார்க்க பயமாக இருக்கும். தாடி வச்சு வந்தேன் அந்த மாதிரியும் இருக்கும். பெரிய தாடி எப்படி வச்சு இன்னும் பார்த்துட்டா உண்மையிலே அவருக்குள்ளே எவ்வளோ பெரிய அறிவெல்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. ஒன்றுமே இருக்காது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நெருங்கி அவரோட பேசி கதைச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒரு ஊரில் அப்போ நான் இதில் போகிற காலம், இந்த சிஓவாக போகிற காலத்தில் ஒரு ஊரில் பொதுவாக ஆட்கள் வந்து செய்தியில் பேசுவாங்க, நானும் செய்தியில் வாங்கி கொடுப்பேன். தேவை தானே அது, அதுக்காக வேண்டி. அப்போ ஒருவர் சொன்னார், கல்பிட்டியில் ஒரு மோடி இருக்கிறாரு, அவர் அரபிகளோட இதுகள்லாம் நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு அப்படின்னு. அந்த கூட்டங்கள் அது இதெல்லாம் இடைக்கிட வைப்பேன். அப்போ அந்த ஸ்கூலுக்கு போகணும். அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், முறையை நீங்களாம் அந்த அரபி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க? இது சார் தெரிஞ்சதை மட்டும் பேசிட்டு விட்டுருவேன், இவ்வளவுதான், தெரியாது விட்டுடுறேன். சாடமாட தெரியக்கூடியத இவர் கூடுதலாக பேசி அவர் பேசுகிற மாதிரி ஆக்கிறது. அவர் அரபியில் பேசினா அவர் கொண்டும் தெரியாது, அந்த தமிழ் தெரியாது. இவர் வேண்டியதை கத்தி விட்டுருவார். சிரி சொன்னாரா? அப்படியா? அந்த அளவுக்கு யார் இருக்காங்க? தப்லீக்லேருந்து வரவங்க ஃபாரின் ஜமாத்து வரவங்க, இந்த சவுதி, இந்த குவைத்தில் இதெல்லாம் ஜமாத்து வரவங்க இங்கே இருக்கவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்லுது. இவர் அதே மாதிரி தான் பேசுவார், ஆனால் சொல்கிறது இந்த மாதிரி கடைசியில் வந்து எல்லாம் ஜமாத்து. அரபு நாட்டில் இருக்காதே இவனும் சும்மா இந்த தமிழ் இதில் வடநாட்டில் இருந்த ஆட்டில் அரபிகள் கொண்டு வரதான். அவனும் இந்த மாதிரி அலைஞ்சு தெரிய மாட்டானு அரபிகள். அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. அவங்களோட வேலை அவனுக்கு தேவை சாப்பாடு, அதை சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. அங்கே போகணும் இங்கே போகணும்னா அவனுக்கு அந்த இது இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறாங்க போல தெரியுது. அறிவாளிகளும் இருக்கிறாங்க, நல்ல கட்டிக்காரர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இந்த மாதிரியெல்லாம் அலைஞ்சு தெரியாத ஆட்கள் இல்லை. ஆனால் நல்ல கிராஜுவேட்ஸ். ஒருனா முக்கியமான விஷயங்களே, ஏதாவது ஒரு மீட்டிங் அப்படி இப்படி விஷயங்களே போவாங்க. இது போய் என்ன அணியா என்ன? நல்ல ஆடு, நல்ல கோழி, நாட்டுக்கோழி என்ன கோழி இருக்குன்னா நல்ல கோழி, நல்ல ஆடு, நல்ல வாழைப்பழம். ஏரியாவுக்கு வந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். போகலாம் மீன், நல்ல மீன். எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு இப்போ இந்த எதாக இருந்தாலும் நல்லதாக தின்னுட்டு இருந்தோம். ஏமாற்றி நாசமாகி கொண்டு வைக்கிறாங்க மார்க்கெட்டில். ஆரம்ப காலத்தில் இருந்த, இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையில் இருந்த மார்க்கமே இல்லை. இப்போ நான் சிறுசாக இருந்த காலத்தில் எவ்வளோ நல்லா இருந்தது. பள்ளிக்கெல்லாம் போவோம், வருவோம். பள்ளியில் இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்காது, மரியாதையாக இருப்பாங்க. பள்ளியில் போகிறண்டா நீங்கள் அப்படி இல்லை, போகிற நேரத்தில் விளையாட்டும் கதையும் கூத்தும் 2 பேர் இருந்தால் கடைசி வரையில் நல்லா பேசி சத்தம் போட்டு பேசுவோம் தான் போவாங்க. அப்படி இருக்கு. இந்த காலத்தில் எவ்வளோ மரியாதையோடு இருந்தாங்க. உள்ளுக்கு படுக்கவே தொடங்கிட்டாங்க.